லைஃபே வேறு சத்தியமாக. இதுக்கப்புறமா செம்ம ஜாலியாக இருக்கலாம். ஆனால் அப்படியே எப்படி நம்மள மாரியே இருப்பாங்களா இல்லைன்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் ஓகேங்களா, அதெல்லாம் நல்லா வாய்க்கணும், சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நம்ம கரெக்டாக வண்டி ஒரு 200 கிலோமீட்டர் ரன் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டாப் பண்ணிடலான்னு இருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எடுத்து கரெக்டாக 166 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம் வண்டியை. அப்புறம் 30 கிலோமீட்டர் மட்டும்தான். அது போயிட்டாங்கன்னா ஒரு இடத்துல நின்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெங்களூருக்கு 112 கிலோமீட்ரு. பாக்கூர்னு ஒரு ஊர் போட்டிருக்கு, சரியா தெரியல. எங்கெல்லாம் வேறு வெயில் அடிக்குது ஒரு டைமு, ஒரு இடம் பார்த்தா மழை வருது. தாயம் மானங்கட்டம் இது பார்த்தீங்கன்னா இப்போ இது என்ன ஊருன்னே தெரில. சூப்பராக இருக்கு. ஆனால் இடம்லாம் சுற்றி மரம், அந்த பேரிகார்டு, அந்த காற்று ரொம்ப நல்லாயிருக்கு. பின்னாடி உட்காந்து வரேன், எதுவுமே பேச மாட்டோம். நான் ஒன்றே பேசி போனேன்னா பேசி பார்த்து சொல்லுங்கள். யார் அவரையா நம்மளுக்கு டஃப் கொடுக்குறாரு ஆள்? அவரையா அவர் நம்மளுக்கு டஃப் கொடுக்குறாருப்பா ஆளு. தெரில, நம்மளுக்கு டஃப் கொடுக்குறாரு ஆள் அவரையா? அது நல்லா முறுக்கின்னு வேகமாக ஓட்டுறான் இப்போ பையன். 3 பேர் உட்கார வச்சுன்னு. என்னையே ஒருத்த ஓவர்டேக் பண்ணிட்டான். பெட்ரூமா அடில் நல்லா இருக்கு. சரணா பவன் பெரிய ஹோட்டல். ஆனால் அது இப்போ நம்ம ஒரு வியூ பாயிண்ட்ல இன்னும் ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்தோம், ரீல்ஸ்லாம் கொஞ்சம் ஷார்ட்டுக்கு நல்லா தான் இருக்குது. பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ தான் கிளம்புனோம் அங்கேருந்து. இடம் நல்லா ஒர்த்து தான்ப்பா, போகிற இடம்லாம் சூப்பராக இருக்குது. சின்ன மொத்தமே சேர்த்து பிடிக்குதியா? நான் தெரியுது பாரு, வெயிலுக்கு மொத்தம் மீனும் மட்டையாயிட்டு இருக்கு. டோல்கேட்டு மாரி இருக்கு. ஆனால் போலீஸை நிற்கிறாங்க. இங்கே நிற்கிறாங்க தான், நிற்கட்டும். வணக்கம் பங்களி. என்ன பங்களி? தேனிலேருந்து ஃபோன் வருது. பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக மேச்சேரியில் இருக்கோம். சேலத்தில் உள்ள போகிறோம் பார்த்தீங்களா, மேச்சேரி அந்த ரூட்டில் போய்ங்கிறோம். இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் பகுதி. இது இப்படி தான் இருக்கும். இடம் சூப்பராக தான் இருக்குது. ஒருத்து தான் நம்ம போகிறதுக்கு. இவர் வண்டி இப்படியே ஓவர்டேக் பண்ணுறாரு ஆள். இவர் இந்த வழியில் ஃபுல்லாக பார்த்துன்னு வச்சுக்கா, காடு தான், ஃபாரஸ்ட் தான். இது ஃபாரஸ்ட் பகுதி. ஒன்று 2வது போனால் இந்த வழியில் இந்த லோடு ஏற்றி போகிறாங்க பார்த்தியா, அந்த வண்டி தான் அதிகமாக போவோம். இவனா பாரு எத்தனை லாரி போகுதுன்ட்டு. வியூ பாரு, அப்படியே சூப்பராக இருக்குது. அவங்க எவ்வளோ இவ்வளோ தூரம் வந்தது ஒருத்தான்னு பார்த்தா ஒருத்து தான். பங்காளிங்க யாருன்னா பார்க்கணும். நான் ஒரே ஒரு பங்காளி பார்த்தேன். வண்டி 30 தான் போகணும் போட்டுக்கிறோம். ஃபுல்லாக ஃபாரஸ்ட் உள்ள போகிறோம் நம்ம. சூப்பராக இருக்கு இடம். சேலத்துக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸ் பேக் சைடில் மேச்சேரி போகிற ரூட் இது. மேச்சேரி சேலத்தில் பக்கத்தில் இருக்கிற மேச்சேரின்ற ஒரு இடம். ஏய் மாப்பிள வணங்கடா, எவரா இருக்கிறீங்களா? டேய் சாந்தே, ஏய் சாந்தி குடி சாந்தே. மாப்பிள மாப்பிளை வர மாதிரி இருக்குல்ல இடம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் உள்ளே போக போகிறோம். ஏன்னா மெயின் ரோட்டில் போனால் கொஞ்சம் இதுவாக இருக்கும்ல, நல்லா தான் இருக்கே. பட் இருந்தாலும் இப்படி போகிற ரூட் வர மாரி வராதுல்ல.
அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் ரூட்லேயே பார்த்து அட்வென்ச்சர் ரூட்டாக பார்த்து அடிக்கிறோம் நாங்கள். ஆ 212 கிலோமீட்டர் இருக்குது இன்னும் ஊட்டி நம்ம போய் டெஸ்டினேஷனை ரீச் ஆகிறதுக்கு. குன்னூர் போதா? ஒரே நிமிஷம் இருங்க. கோயம்புத்தூர், குன்னூர், ஐயோ ஊட்டி. ஓகே ஓகே, ரூட்டு கரெக்டாக தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டோம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. என்ன ஃபாரஸ்ட் உள்ள போகிறோன்னு சொன்னேன், ஒரே ஒரு பாய் பாய் பசங்க டாட்டா காட்டுறானுங்க. நீ காட்டினியாடா ஃபஸ்ட்டியா? ஏய் வீடியோ ஆனில் இருக்கா? ஆனில் இருக்கு. நம்ம ஒரு 4 கிலோமீட்டருக்கு இப்படி தான் ஃபாரஸ்ட் உள்ள தான் போகிற மாதிரி போட்டிருக்கு கூகுள் மேப்பில். பார்த்தீங்கன்னா 2 பக்கமே காடு தான். ஆஹா ஓ ஆஹா கட்டி போச்சுன்னு போகிறாங்களாப்பா 2 பேரும். நடக்கட்டும். நல்லா இருக்குதுல்ல? நீ வரமாட்டியா? எப்போ? கனவுலையா? இப்போ நீயா கூப்பிட்ட? நான் தானே கூப்பிட்டேன். டே உன்னை கூப்பிட்டு நீ வரல, நான் விட்டேன். நான் ஃபீல் பண்ணது இன்னும் 20 நாள் கழிச்சு ட்ரிப்பு போடணும். அது ஒரு லோக்கல் ட்ரிப்பு. அரை பார்த்து நினைக்கிறேன். எனக்கு சீசன் முடிஞ்சா 1 மாதம் ட்ரிப்புன்னு அடிக்கிறேன். இப்போ எனக்கு சீசன் முடிஞ்சா அதான் சொல்கிறேன் மச்சான். நானும் கரெக்டாக உனக்கு சீசன் முடியுதுக்கு மாதிரி இந்த இடத்துல ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னே சரியான மழை வந்திருக்கு. ஏன்னா ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. அந்த சில்னஸ் இப்போ நல்ல ஜில்னஸ் காற்று நம்ம உணர முடிச்சுப்பா. அதனால் ஃபுல்லாக செம மழை இங்கெல்லாம் பேஞ்சிருக்கு. இந்த தூரையே போடுது. தெரிதா இல்லையான்னு தெரியல. அது பாருங்க தூரை கோட்டில் அப்படி நனைஞ்சிருக்கு. இங்கெல்லாம் மழை போல் காட்டுதுன்னு நினைக்கிறேன். கேமராலாம் ஆஃப் பண்ணி பேக்கில் வச்சு வச்சுருத்தான், நல்லது. அது ஹீட் சென்சார் ஏதோ போயிட்டுக்குது, மாற்றணும். அது அப்போது வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹீட் சென்சார் சிம்பிள் எரியுது. இப்போ தான் சர்வீஸ் பண்ணி எத்தனை தாட்டி பண்ணாலும் சரியாக மாற்ற மாட்டுறாங்க. டெமோ ஷோரூமில் என்ன இப்படி பண்ணுறாங்களாப்பா அவங்க. இதோ 3ஆவது தாட்டி இந்த ஃபால்ட் வரது. யார் யார் எமகா வச்சுக்கிறீங்களோ அவங்களாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க போகுது இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம். பார்த்தீங்கன்னா இப்போ மேச்சேரியில் தான் இருக்கோம் நம்ம. சேலம் பக்கத்தில் மேட்டுப்பாளையம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. ஆளாளுக்கு ரோடு கிராஸ் பண்ணுறாங்க. யாருன்னா அவனை பார்க்கறதுன்னு ஒன்றும் புரியல. வர பாருப்பான் அவெல்லாம் குத்து வச்சுன்னா இருப்பான் போகுது. அட் டைம் 3 தள்ளியும் போனான். இப்போ அந்த இடத்துல நம்ம சாப்பிடல சாப்பாடியா ஒருத்த இல்லையா? நல்லா தான் இருந்தானா? நான் அவனை பிரியாணியில் ஒரே ஒரு பீஸ் தான் வச்சான், நிறையலாம் வைக்கல. முட்டை வச்சுனா பார்த்தா இன்னும் 190 கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ண. அவ்வளோ ரொம்ப டவுனாக போகுதுப்பா வண்டி. ஹைவே போய் பிடிக்கிறவங்கள இப்படி தான் இருக்கும். வாங்க போ கண்டினியூ பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் ஆனால் திருப்பினா வீந்துருந்தானே உண்மையா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ஃபுல்லாக ஒன் சைடாக சாஞ்சி நிற்குது. இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுங்களா? அங்கே பாருங்கள். அது ஏன்னா கவுந்துச்சுன்னா ஒரு வீடியோவை பார்த்துட்டு போயிடலாம். எப்படி கவுதுன்னு பார்க்குறேன். கவரும் அதான் தெரியலையே. பார்ப்போம் போயினே. வண்டி மட்டமாக தாங்குது, பாடி வச்சுன்னுக்குது. அந்த இது அடி சேக் வராதியா? வெல்கம் டு சமுத்துவபுரமா மேட்டு பகுதி. என்ன ஊருன்னு தெரில. பாண்டிச்சேரி ஆட்சி மாரி இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனால் பாண்டிச்சேரி பகுதி கிடையாது இது. ஆக்சுவலாக 2 பேர் தான் போகிறாங்கல்ல, நம்மளே பார்த்து போகிறாங்க. இவங்க வர யார் இவனுங்க அப்படின்ட்டு.
என்னடா ஓடுறானுங்க டே இவனுங்க. ஐயோ வண்டி ஓட மாட்றானுங்க தானே. தெரியல. வண்டியை நம்மளை பார்த்தினாடியே ரொம்ப ஸ்லோ பண்ணுறானுங்கப்பா அவனுக்கு. அப்படியா கம்பெனியில் அது ரைஸ் மாதிரி இல்லை. அது தெரியல பார்ப்போம். இங்கே நிறைய கம்பெனிலாம் இருக்குது காய்ஸ். இந்த இடத்துல கம்பெனி மாரி தான் இருக்குது. எனக்கு பார்க்கறதுக்கு கம்பெனி இல்லைன்றான். ஏதோ ரைஸ் மில் கீஸ் மில்லுன்றான். எனக்கு தெரியல அப்படி நான்ட்டு. தெரில நான் ஒரு சொல்லி பாய்ந்தது. ஏய் ஃப்ரீ ஃபயரில் இது வரல பீமா சக்தி. அதுரா பீமா சக்திரா காய்ஸ். ஃப்ரீ ஃபயரில் வர பீமா சக்தி நாங்கள் ஒரு வேலை பார்த்துட்டோம். தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? பீமா சக்தி அந்த தொம்பை கிளாக் டவர் கிடையாது ரெடி. இது பீமா சக்திரா. நம்மளுக்கு எதிரில் கெத்தா பீமா சக்தி பார்த்துக்குங்க. இப்போ ஆக்சுவலாக நம்ம பீமா சக்தியாக தான் போகிறோம். எவ்வளோ பஸ் இருப்பாருங்களா நேரில் பார்க்கறதுக்கு சான்ஸே இல்லைப்பா. வேற மாதிரி இருக்கு. ஃப்ரீ ஃபயரில் பார்த்தது உண்மையாயிடுச்சு. சபரி மாட்டேது பீமா சக்தியை பார்த்தான் அவள்தான்ல சாகாயிடுவான். அதான் எங்கள் கம்பெனிக்கு இதெல்லாம் மொத்தம் வறண்டி போயிட்டு இருக்குது. இது ஏதோ ஒரு கம்பெனிங்க காய்ஸ். இது ஆமாப்பா காலியாக கிடக்குது இந்த ஏரியா. பாலைவனம் ஏரியா. தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? பீமா சக்திலேருந்து புகை வருது. ஆக்சுவலாக பார்த்தா அணுமின் நிலையம். இது நம்ம வேறு என்னவோ நினச்சிருந்தோமே. அணுமின் நிலையம்னு போட்டிருக்கு. கரண்ட் தயாரிக்கிறாங்க பார்த்தியா அந்தமாரி இடம் இது. மேட்டூர் 5 கிலோமீட்ரு, ஈரோடு 58 கிலோமீட்ரு. நம்ம ஆக்சுவலாக ரைட்டு சைடு கட்டணும். இது பீமா சக்தி இருந்தேமே. நான் கம்பெனின்னு சொல்லியிருந்தோமே. இது கம்பெனியே கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது அணுமின் நிலையம். ஆமாம். இந்தமாரி நடத்துகிற நாள் தான் இந்த கம்பெனி கேட்கறதுனால தான்டா இந்த இடத்துல தண்ணியே காணும் கொஞ்சம் கூட. இவ்வளோ பெரிய கம்பெனி இல்லை. எப்படி பார்த்து தண்ணி ஏகப்பட்ட தண்ணி தேவைப்பட்டேன் உங்களுக்கு. அது பேர் போகுது. அது பைப் லைன் தான் நினைக்கிற தண்ணி. மேட்டூர் டேம் அது. போய் பார்த்துட்டு போகலாமா மேட்டூர்? டேய் இதான்டா மேட்டூர் டேமே. இங்கே கேட்கலாமா? ஆண்டா மேட்டூரில் போய் டேம் ஒன்றுக்குது என்ன மேட்டூர் டேமு. ஆக்சுவலாக இவ்வளோ டயர் வச்சுட்டு என் தாத்தா எப்படி அந்த வண்டி திருப்புறதுன்னு தெரியல. பெரிய விஷயம் தான். திருப்பத்து தாத்தா அந்த டேம் போய் பார்க்க முடியும். அந்த டேமு எப்படி பார்த்தியா? அப்படியா? ஓகே தாத்தா. மேட்டூர் டேம் தானே? சரி ஓகே தாத்தா. தேங்க்ஸ் தாத்தா. பார்த்து போ தாத்தா. டேய் வாடா பார்த்துட்டு போகலாம். அப்புறம் இந்த ரூட்டில் வரமாட்டேன்டா. ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் வந்துட்டோம். மேட்டூர் டேம் பார்த்துட்டு போத்தலன்னா போயிடுது. இந்த பையன் வேணான்றான். பாரு கால் மாட்டேன்னுக்கிறா. மேட்டூர் அணையை வந்துட்டோம். உள்ளே போய் பார்க்கலாமா? அப்படியே இங்கேருந்தே பார்த்துட்டு போயிடலாமாடா? அதான் நானும் யோசிக்கிறேன். இது வரைக்கும் என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ்லேயே இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே. என்ன சொல்கிற? உள்ள வீட்டு போயிடலாம் மாட்டேன் நேரம் இதுக்கா?
போயிட்டு விதாவாசல் தான் வந்து போகலாம். சரி, ஒரு தடவை வந்து ப்ரோஜனம்லாம் போதே மக்களே. போ உள்ளதான் போ. ரைட்டாக பேசினா போயிட்டு நான் யோசிக்கிறேன். அதுவும் கரெக்டாவா. சரி, ஒருவே இந்த மேட்டூர் அணை தூரத்துலேருந்து பார்த்து ரசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறோம் நாங்கள். தொடர்ச்சி மழைன்னு சாந்து சொன்னோம். அது உண்மையாக போயான்னு தெரியல. ஆனால் பாருங்கள், செம்ம பெருசாக இருக்குது. இந்த மலைக்கு அண்ணாட சேர்த்து நம்ம போக்குவரத்து ஊட்டி தான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஹில்ஸ் பகுதி தான் நம்ம போனோம் எப்படியும். அதனால் ஐயோ வேகத்தால் நம்ம திக்கிட்டு அதனால் சொல்கிறேன். மலை மேலே மேகம் ஃபுல்லாக மறைக்குது போல். எவ்வளோ ஹைட் இருக்கு பாருங்களேன். உங்களுக்கு அந்த ஸ்னோ வந்து உங்களுக்கு அந்த கிளியரன்ஸ் தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. மழைலாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. இடம் ஒருத்தான்னு பார்த்தா ஒருத்தன் தான் சொல்லணும் நான் வந்துக்குது. அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு இப்போ வந்துக்கிறதுக்கே இன்னும் சூப்பராக இருக்குது. ரெயின் அப்புறமான அந்த இதெல்லாம் மிஸ்டில் நல்லா கவர் ஆகிக்குதுங்க இந்த இடம் ஃபுல்லாக. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டீ கடையில் தான் டீ குடித்தோம். இங்கேருந்து கிளம்புற டைம் ஆகிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்கிறனால இங்கேருந்து கிளம்பிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்தோம். அது மாதிரி உட்காந்தா வேலை வருது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். இங்கேருந்து டீலே நல்லா தான் இருந்து பரவாயில்ல. வண்டிக்கு பெட்ரோல் போனோம். ஒன்றும் பார்த்தீங்கன்னா 130 கிலோமீட்டர் போகணும். சரியான மழை டைமில் கிளம்பி வந்துட்டோமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா விட்டு போய் ஃபுல்லாக நினச்சிட்டேன். வேறு ஒன்றுமே முடியல. இன்னும் போகிற இடம் வேறு ஃபுல்லாக மழையாக தான் இருக்கும். எப்படியும் மிஸ்ட்டு நிறைய இருக்கும். பார்ப்போம் வாங்கலாம். போட்டுக்கிறேன். பிளங்கா வர இப்போயே போட்டுன்னு போயிடலாம்டா. நீங்க எந்த ஊர்ல வரீங்க? காஞ்சிபுரம். ஓகே. உங்க வண்டி குடிச்சிட்டே இருக்குது ஊர்த்தோட்ட. அழகா வந்து 1000 வந்துரும். அவளே எதுக்கு டேங்க் குடிச்சிட்டு போதும். கட்சினா தான் போட்டுனே இருக்கும். யூடியூப்பில் வீடியோ போடும். 3:28. அந்த பெட்ரோல் பங்கில் டேங்க் ஃபில் பண்ணோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிடிச்சதுன்னா 1500 ரூபாய்க்கு பிடிச்சது. ஓகேங்களா. ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் வண்டியில் இருந்து நம்ம பிளிங்கா ஒன்று போட்டாச்சு. டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. ரேட்டில் ஒரு 1000 ரூபாய்க்கு 1200 போட்டோம். இங்கே ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டுக்கிறோம். மொத்தம் 2600 பெட்ரோலே போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா வண்டி ஓடிக்கிட்ட பாருங்கன்னா 360 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அதுக்குள்ளே டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. நான் ஒரு ஊர் சொன்னாங்க, சரியாக வாயில் வரல. வீடியோவில் அந்த கிளிப் எடுத்து நான் வேணா ஆட் பண்ணுறேன். வேணால் பார்த்துக்குங்க அந்த இடத்துல. ஓகேங்களா. அந்த ஒரு அக்கா சொன்னதை பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போச்சு பார்த்தீங்களா ஒரு பாப்பா. அந்த பாப்பா நம்மளை பார்த்தோன்னே என்ன ஆச்சுன்னு தெரில, ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிச்சு. கையெல்லாம் அப்படியே ஒதுக்குது, லைட்டாக மூச்சு வாங்குது. லாஸ்ட்டாக எனக்கு கேட்குது யூடியூபரா அப்படின்ட்டு. ஆமாம் நான் சிரிச்சிக்கிட்டே கம்முன்னு இருந்துச்சுப்பா. அவங்க நம்ம லாங்குவேஜில் பேசுனாங்க, தெலுங்கு நம்ம பேசுனாங்க அவங்க. சரி, டிடிஎஃப் வீடு பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்கும். அது எப்படி போகுதுன்னு வெயிட் தெரியல. ஓகேங்களா. ஆனால் இந்த சைட் தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒருத்தரோட கேட்டதுக்கு இந்த நீட் தான்ப்பா வீடு, இந்த மரம்லாம் தாண்டி இந்த காடு மாரி இருக்கும், அந்த இடம்லாம் தாண்டி உள்ளே தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. எந்த இடம் தெரியல. ஆனால் ரைட் சைடு தான் முடிச்சு, சாரி லெஃப்ட் சைடு போனோங்களாம். அதுக்கு ரோடு பார்த்தா மரசலாக இருக்குது. நம்ம அப்பத்துலேருந்து இவ்வளோ நேரம் வந்துங்கிறோம். 3/4 மணி நேரமாக 10 கிலோமீட்டர் தான் ரீச்சே பண்ணியிருக்கோம் மொத்தமே. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்கு, ஸ்பீட் பிரேக் எல்லாமே நிறைய கிடந்தது. நான் போக வேண்டிய இடம் நிறைய தூரம் இருக்குது. போக பிளாக் பண்ணுறேன். என்ன கேட்கலாமா ஊட்டி இப்படி போக முடியுமான்ட்டு? இதே கேட்டு போயிடலாம்டா ஊட்டி போக முடியுமான்ட்டு. இதே கேட்டு போயிடலாம். இல்லைவா ஊட்டி போகலாமான்னு கேட்கலான்னு பார்த்தேன் அந்த பொண்ணுக்கிட்ட.
இவன் எனக்கு திட்டுறான் பின்னாடி உட்காந்து. ஊட்டிக்கு எடுத்துன்னு அந்த டைமிங்கு என்னன்னு தெரில. வண்டி டயரில் ஒரே ஒரு பட்டன் கூட கிடையாது, மொத்தம் மாயமான இருக்குது. நம்ம வச்சுன்னு அந்த ஸ்பீடுக்கு ஆல்ரெடி இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வண்டி ஊட்டி போயிட்டு நிறைய வீட்டுக்கு எடுத்து போயிட்டு வண்டியை டயர் பேக் டயர் மட்டும் மாற்றிடணும். ஏன்னா பேக் டயரில் சுத்தம் ஒரே ஒரு பட்டன் கூட கிடையாது, மட்டும் சொல்லன்னு இருக்குது. நான் வேணா உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பையன் என்ன பண்ணுறான், கத்தி கத்தி பேசுகிறான். பின்னாடி வண்டி எடுத்த போறியா? இல்லை போய் வாங்கி வந்துறியா? போ நீ இன்னும் போ, நான் போயிட்டு வரேன். போ போகலாமா? பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேர் இருந்தாங்க, 3 பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா? அதில் ஒரு பொண்ணு ஒரு பையன் நம்மளே பார்த்துருந்தாங்க குறுன்ட்டு. தோற மழை எல்லாமே கலந்து வர மாதிரி இருக்கு, ஆனால் வரமாட்டேங்குது. இங்கே கிளைமேட்டே சரியில்லை கொஞ்சம் கூட. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அப்படியே ஒரு 6 மணி ஆகணும் என்ன டைம் இருக்குமோ அந்த டைம் இருக்கிற மாதிரி யாரோ ஃபோன் பண்ணுறாங்க, யாரும் தெரியல. வேறு எங்கேருந்து பேசுறது இதில் ஒன்றும் முடியாது. மேட்டுப்பாளையத்தில் இருக்கோம், மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு சரௌண்டிங்கில் தான் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 94 கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ண. எத்தனை மணிக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே 7 ஆகிடும். 7 ரூம்லாம் தேடி கண்டுபிடிச்சோல 8 மணி கூட ஆகிடும் நம்ம டெஃபினெட்லி. நானும் நினச்சிக்கன்னா இன்றைக்கே இந்த வீடியோ மொத்தமே எடிட் பண்ணி போஸ்ட்டு போட்டுடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கேன். முடியுமா இல்லை முடியாதான்னு தெரில. ஏன்னா 256 GB மெமரி கார்டு வாங்கினேன், அது ஒர்க்கே ஆகலை. என்கிட்ட இப்போ எடுத்துக்கிட்ட ஃபுல்லான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு 32 GB தான் எடுத்துக்கிறேன் மெமரியிலேயே வீடியோ. பார்க்கலாம், எடிட் பண்ண முடிஞ்சால் எடிட் பண்ணிடலாம், இல்லை தூங்குறதா இருந்தால் தூங்கிடுவேன். நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 500 கிலோமீட்டர் ஓட்டுன்னு வந்தது வண்டியில் நூலே தெரிய ஆரம்பிச்சிச்சு. சும்மா ஒரே ஒரு பட்டன் கூட இல்லை. வீட்டுக்கு போனோன்னே வண்டிக்கு டயர் மாற்ற ஸ்டேஜ் வச்சுச்சு. என்ன டயர் மாற்றி வளர்ந்து பாருங்க தெரியுங்களா? ஆக்சுவலாக பார்த்து நம்ம வந்து ஊட்டி வந்து ரீச் ஆகிடுச்சு. இந்த நீட்டு ஃபுல்லாக ஊட்டி தான், டேரெக்டாக ஒரே ரூட்டு ஃபுல்லாக எங்கே நம்ம நிற்க தேவையில்ல. பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை கூட்டின்னு வந்தாச்சு. இதுதான் ஊட்டிக்கு போகிற மேலே போகிற வை. இவ்வளோ நேரம் ஏன் நம்ம விளாக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஃபுல்லாக மழை வேறு. அந்த டைமில் நம்ம எடுக்க முடியாது, சும்மா மெர்சலாக இருக்குது தாறுமாறா. மழை பேஞ்சுங்குது. இந்த டைமில் நான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன் வீடியோ. நிறைய ஒரு வழியா ஊட்டி வந்து ரீச் பண்ணியாச்சு. ஊட்டியை பாருங்கள் எல்லோரும், எப்படி இருக்கு ஊட்டி? தரமாக இருக்கா? இதான் ரூமு. ரூம் எடுத்தாச்சு பாருங்கள். ரூம் எப்படி இருக்குன்ட்டு ஒருத்தான்னு பார்த்தோன்னா 1400 ஒருத்து.